ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ தேடின உனக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகுது என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரும். அப்படிதான் இப்போது நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான அதிசயமான மாற்றங்களை உன் வாழ்க்கையில நிகழ்த்துவதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனந்தத்திலும் நிறைஞ்ச நிம்மதியிலும் நீ திகைக்க போற. இந்த சாயப்பா உன்னை அரவணைச்சு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக தான் வந்திருக்கேன். வாழ்க்கை பயணத்துல பலவிதமான மனிதர்களிடமிருந்து உன்னை நோக்கி குறைகளும் விமர்சனங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வந்தாலும் நீ கலங்க வேணாம். அவங்க கிட்ட போய் நான் அப்படி இல்லை, எனக்கு அந்த எண்ணம் கிடையாதுன்னு உன்னை பற்றி நிரூபிக்கவும் நீ முயற்சி செய்யாத. நீ அமைதியாக உன்னுடைய வேலைகளை பார்த்தாலே எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். அது வரைக்கும் எல்லாவற்றையும் பொறுமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக உன்னுடைய விஷயங்களை எல்லாம் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சிடு. உன்னை பற்றி முழுவதுமாக புரிந்த இந்த சாயப்பா நிச்சயமா நீ சந்தோஷப்படும்படியும் மனம் மகிழும்படியாக உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் சேர்த்து உன்னை ஆசீர்வதிக்க தயாராக தான் இப்போது சுக்கிர திசையை உன் பக்கமாக திருப்பி விட்டிருக்கேன் என் செல்லமே. தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசை நான் உனக்கு கொடுத்ததின் காரணமே நீ அறியாமையை விட்டு விலகி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை பெற வேண்டும் என்பதற்காக தான். நம்பிக்கை மட்டும்தான் இப்போது உன் துயர் தீர்க்கும் மருந்தாக இருக்க போகுது. அதனால இந்த சாயப்பா மேல நம்பிக்கை வை. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். பதட்டப்படாம பயப்படாம உன் கூட நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செஞ்சா போதும். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வந்துடுச்சு. இனி எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனசை நீ அமைதியா வச்சுக்கிட்டாலே அதுதான் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும். என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே இருக்கு என் செல்லமே. அடுத்தவங்க உனக்கு உண்டாக்குகிற காயங்களையும் கஷ்டங்களையும் மனசுல சுமந்துக்கிட்டே இருக்காத. எது முக்கியம் எது தேவையற்றதுங்கிறத பகுத்து பார்க்க கத்துக்கோ. அப்படி மட்டும் பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா உன் வாழ்க்கை என்றுமே ஆனந்தமாக தானே இருக்கும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்துகள். இந்த நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுக தயாராகு. வருங்காலமும் நிச்சயம் உனக்கு தைரியமா சிறப்பா செல்வ வளம் உடையதாக இருக்கும். கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினைச்சு மனம் தளர வேண்டாம். உனக்கு கிடைச்ச வரங்களை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த விஷயங்களை உன் எண்ணத்தில் வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. கடவுளை நம்புனினா இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேனேன் செல்லமே. எது நடக்கணுமோ எது நடந்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியோ அதை தான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம காலங்களை கடந்து போக தயாராகு. யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காத. உன் சாயப்பா உன் மேலுக்கு நல்லதுதான் செய்வேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே. அப்புறம் என்ன, பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும்னு விட்டுடு. உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள நான் இருக்கும்போது ஏன் அடுத்தவங்க சொல்றதையெல்லாம் காதுல வாங்கிக்கிற? நீ கூப்பிட்டா அடுத்த நொடியே உனக்காக நான் வந்து நிற்பேன். அது துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி நிச்சயமாக நல்லதே நடக்கும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இனிமே என்ன நடக்கணுன்றதை யோசிச்சு அதற்கான வேலைகளை செய்யக்கூடிய தெளிவான பிள்ளையாக நீ இருந்தீனா உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன்னை விட்டுட்டு போன உறவுகளையே இன்னும் எத்தனை நாளைக்கு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? யார் உன்னை விட்டு விலகி போனாலும் வாழ்க்கை வெறுமையாயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். உனக்காக துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் அன்பையும் உன் மனசையும் புரிஞ்சுக்கிட்டவங்கள உன்னை நோக்கி கூட்டிட்டு வரேன். நான் உனக்கு துணையா இருந்து நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என் செல்லவே. நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன் கூட இருந்த மனிதர்கள் எல்லாம்
நீ கவலைப்படும் போது உன் கூட இல்லாம போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் அவங்கள உன் பக்கத்திலேயே சேர்த்துக்காத. ஏன்னா துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் தேவையில்லைன்னு ஒதுக்கி வைக்க தயாராகு. நம்பியவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் ஒரு சிலர் உனக்காக உனக்கு துணையா ஆதரவா நின்னாங்க பாரு, அவர்களை ஒருபோதும் மறக்க வேண்டாம். என் பிள்ளையான நீ நல்லா இருக்கணும்னு தானே என்கிட்ட கேட்குற. நிச்சயமா நீ நல்லா வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். இங்கு எல்லாருமே என் பிள்ளைகள் தாங்கிறத நீ மறந்துட வேண்டாமேன்னு செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டது போதும்னு தானே இப்போ எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்ற வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே கற்கண்டு போல இனிப்பான வாழ்க்கையை பெற்று நீ நலமாய் வாழும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளால் தான் இப்போ பொருளாதாரத்தில் நீ கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இப்போது நீ பாதிப்படைஞ்ச எல்லா விஷயங்களையும் சீக்கிரமே சரி செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இப்போதே உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் தீரணும்னா உன் மனசுக்கு பிடிச்ச உணவை உனக்கு மட்டும் இல்லை, சாப்பிட யாருக்கு கொடுக்க போறியோ இல்லாதவங்களுக்கும் ஏழப்பட்டவங்களுக்கும் அவங்க மனசும் வயிறும் நிறையிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச உணவையும் வாங்கி கொடுத்து அவர்கள் மனசை நிறைவடைய செய். அன்னதானம் எப்பவுமே உனக்கு பிடிச்சது மாதிரி மட்டும் செய்யக்கூடாது. அதை யார் சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு பிடித்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க மனசு நிறையும் போது தான் உன் வாழ்க்கை நிறையுங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கைக்கு நிறைவான நிம்மதியான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர்றதுக்கு இந்த சாயப்பா தயாராயிட்டேன். சில உறவுகளால் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்துட்ட. இனிமே தைரியமாக இரு. உன்னை காயப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் தகுந்த தண்டனையை நிச்சயமாக நான் கொடுப்பேன். இனி ஒரு நாள் கூட உன் கண்களில் கண்ணீர் வர நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ நினச்ச காரியம் எல்லாமே இப்போது வெற்றிகரமாக கைகூடி வரும்படி உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். வாழ்க்கையில் ஆடம்பரத்தை அதிகமாக நேசிச்சினா மனவேதனை தான் அதிகமாகும். ஒரு முறை நிம்மதியான வாழ்க்கையை நேசிச்சினா அது உன்னை நிரந்தர சந்தோஷத்துக்கு உள்ளாக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே இந்த சாயப்பா நான் செய்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நிச்சயமா எல்லாத்தையும் சிறப்பாக தானே உனக்காக செய்து தருவேன். எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிட்டினா நீ ஆசைப்பட்டதும் அடைய நினச்சதும் கூட சீக்கிரமாக உனக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பொறுமையாக இரு. உனக்காக புன்னகைத்துக்கிட்டு இருக்கும் இந்த சாயப்பா நிச்சயமாக நீ நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கும் உனக்கு துணையாகவே இருப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் கூடிய சீக்கிரமே நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் உன் வாழ்வை நிச்சயமாக நான் உயர்த்தி காட்டியே தீர்வேன் என்பதை மறவாதே.